இவருடன் நம்முடைய அருள்மதம் சமய அறக்கட்டளை சார்பாக மாலை பட்சத்திலே ராமேஸ்வரத்தில் நடத்த வரக்கூடிய இந்த சர்பசாந்தி, திலகோமம், அது மட்டும் இல்லாது நாராயண பலி, இந்த 3 பரிகாரங்களை, பிராயச்சித்தங்களை அகால மரணம், துர்மரணம் அடைந்த ஆத்மாக்களுக்கு விமோச்சனம் அடைவதற்கு, மோட்சம் அடைவதற்கு செய்ய போகிறோம். இந்த பூஜையில் யார் யார் கலந்துக்கலாம் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. இது தந்தை இழந்த கூட பிறந்த அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து செய்யலாம், அவருடைய மனைவியோடு சேர்ந்து செய்யலாம். மனைவி கணவன் சேர்ந்து செய்கிறது தான் நம்முடைய சாஸ்திரம் எப்பயுமே விசேஷம்னு சொல்லியிருக்கு. மனைவி வர முடியாத பட்சத்தில் கணவன் மட்டும் தனியாக செய்யலாம். இது ஒன்று. சில பேருக்கு அப்பா வயசானவராக இருப்பார், அப்பா இல்லாதவர்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அப்பா வயசாகி இருக்கும், அவரால் நடக்கக்கூட முடியாது. அப்போ என்ன பண்ணால் பசங்க அவர்கிட்ட தர்பையை கையில் கொடுத்து வாங்கி கொண்டு எங்கிட்ட நேரில் கொடுத்து அப்பாவுக்காக நாங்கள் எடுத்து செய்யலாம், பிராமணர்கள் எடுத்து செய்யலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு சிறு குழந்தைகளாக இருந்தால் கூட அவர்களுடைய தந்தை அகால துர்மரணம் அடைஞ்சால் அவர்கள் யார் கொல்லி வைத்தார்களோ அந்த கொல்லி வைத்தவர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு பரிகாரங்களை செய்யலாம். இவ்வாறு பெண்கள், அதே மாதிரி கணவனை இழந்த பெண்கள், பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கா, வர முடியலைன்னா அந்த பெண்கள் நேரடியாக அவர்களே தர்பை புல்லை பிராமணர்கள்ட்ட கொடுத்து அவர்களுக்கு பதிலாக பிராமணர்கள் இந்த பூஜையை செய்து கொடுப்பார்கள். இவ்வாறாக நம்முடைய சாஸ்திரங்களிலே ஒவ்வொன்றுக்கும் ஆல்டர்னேட்டிவாக யார் பண்ணலாம்னு முறைகள்லாம் இருக்குது. அதனால் இதில் யாராவது முதல் ப்ரிஃபரன்ஸ் அப்பா இறந்தவர்கள் அண்ணன் தம்பியோடு சேர்ந்து திலகோமம் செய்ய வேண்டும். இறந்த அகால துர்மரணம் அடைஞ்ச அந்த முன்னோர்களுக்கு, உறவினர்களுக்கு 3 தலைமுறை சார்ந்த 3 தலைமுறை வரைக்கும் யாரெல்லாம் அந்த அகால துர்மரணம் அடைஞ்சால் அவர்களுக்கான செய்யணும். அப்படி செய்ய முடியலன்னு சொன்னால் தான் மற்றவர்களுக்கு அந்த அடுத்தவர்கள் பெண்களாக பிறந்து விட்டால் மருமகன்கள் யார் கொல்லி வைத்தார்களோ அவர்கள் அந்த பூஜையை செய்வதற்கு எலிஜிபிலிட்டி உண்டு.